Hi students, welcome to Exam Sufficient. நாங்கள் இந்த வீடியோவில் பிரச்சனைகள் தொடர்பாக வரக்கூடிய வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாவது கேள்வியை பார்ப்போம். அடுத்தடுத்துள்ள 3 பச்சை கொடிகளை அடுத்து ஒரு மஞ்சள் கொடி நடப்பட்டிருந்தது. முதலாவதாக பச்சை கொடி இருந்தது. மைதானத்தில் மொத்தம் 60 கொடிகள் இருந்ததெனில் அங்குள்ள பச்சை கொடிகளின் எண்ணிக்கை யாது? பாருங்க, அடுத்தடுத்துள்ள 3 பச்சை கொடிகளுக்கு அடுத்ததாகத்தான் என்ன இருக்க போகுது? மஞ்சள் நிற கொடி இருக்க போகுதுன்னு. அதுல பாருங்க, முதலாவதாக பச்சை கொடி. அப்ப முதலாவதா பச்சை கொடி இருந்தா இரண்டாவதாகவும் பச்சை கொடி தான் வரும், மூன்றாவதாகவும் பச்சை கொடி தான் வரும். அப்ப அடுத்தடுத்துள்ள 3 பச்சை கொடிகளுக்கு பிறகுதான் மஞ்சள் நிற கொடி வரப்போகுது. ஆகவே மஞ்சள் நிற கொடி 4வதா வரும். அப்ப அடுத்த மஞ்சள் நிற கொடி 4 மடங்குகள்ல வரப்போகுதுன்னு. அந்த மைதானத்துல மொத்தம் 60 கொடிகள் இருந்ததெனில் அதுல 4 மடங்காத்தான் மஞ்சள் நிற கொடிகள் வரப்போகுது. ஆகவே என்ன செய்வோம், நாங்கள் இப்ப அந்த 4ஆல பிரிச்சோம்னா எத்தனை மஞ்சள் நிற கொடிகள் நடப்பட்டிருந்ததுன்னு சொல்லி காணலாம். 60 4ஆல பிரிச்சோம்னா 1 4 கழிச்சா 2 20, 5 20. ஆகவே அங்க நடப்பட்டிருந்த மஞ்சள் நிற கொடிகளின் எண்ணிக்கை 15. பாருங்க, மொத்த கொடிகளின் எண்ணிக்கை 60, அதுல மஞ்சள் நிற கொடிகளின் எண்ணிக்கை 15. ஆகவே மொத்த கொடிகளின் எண்ணிக்கையிலிருந்து மஞ்சள் நிற கொடிகளின் எண்ணிக்கையை கழிச்ச வேண்டாம், பச்சை நிற கொடிகளின் எண்ணிக்கை வரும். என்ன, சைவர்ல 5 போகாது, கண்ணெடுத்தா 10, 10ல 5 போனா 5, இங்க இப்ப 5 இருக்குது, 5ல 1 போனா 4. ஆகவே மைதானத்தில் இருந்த பச்சை நிற கொடிகளின் எண்ணிக்கை 45. அடுத்த கேள்வியை பார்ப்போம். உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் சிவப்பு நிற பேனாக்கள் 3, நீல நிற பேனாக்கள் 3, மஞ்சள் நிற பேனாக்கள் 3 இருந்தத ஒரே நிறத்திலான 2 பேனைகளை பெறுவதற்கு எடுக்க வேண்டிய தடவைகளின் எண்ணிக்கை யாது? இதுல பார்ப்போம், சிவப்பு நிற பேனா 3 இருக்குது, நீல நிற பேனா 3, அதே மாதிரி மஞ்சள் நிற பேனாக்களும் 3 இருக்கு. ஒரே நிறத்திலான 2 பேனாக்களை பெறுவதற்கு, சிவப்பு நிறமண்டா சிவப்பு நிறத்துல 2 பேனா, மஞ்சள் நிறமண்டா மஞ்சள் நிறத்துல 2 பேனா, அவ்வாறாக ஒரே நிறத்திலான 2 பேனைகளை பெறுவதற்கு எடுக்கப்பட வேண்டிய தடவைகளின் எண்ணிக்கை யாது? இப்ப பாருங்க, நாங்க முதல் தரம் எடுக்கைக்குள்ள எங்களுக்கு 3 நிறத்திலையும் ஏதாவது நிற பேனை வரலாம். என்ன, அதே மாதிரி 2ஆம் தரம் எடுக்கைக்கும் வரலாம், 3ஆம் தரம் எடுக்கைக்கும் வரலாம். அப்ப நாங்க ஒவ்வொரு முறை எடுக்கைகளையும் எங்களுக்கு 3 நிறத்திலையும் ஏதாவது நிற பேனா வரலாம். இப்ப நாங்கள் முதல் தடவை எடுக்கைக்குள்ள எங்களுக்கு சிவப்பு நிற பேனா வருதுன்னு சொல்லி வைப்போம். அதே மாதிரி 2ஆம் தடவை எடுக்கும் போது சிவப்பு நிற பேனா வரலாம், நீல நிற பேனா வரலாம், இல்லாட்டி மஞ்சள் நிற பேனா வரலாம். என்ன, நாங்கள் இதுல சிவப்பு நிற பேனா வருமாண்டி நிச்சயமாக கூற முடியாது. அப்ப நாங்கள் இதுல நீல நிற பேனை வருதுன்னு சொல்லி வைப்போம். அதே மாதிரி 3ஆவது தடவை எடுக்கைக்குள்ளேயும் சிவப்பு வரலாம், நீலமும் வரலாம். நாங்கள் இதுல மஞ்சள் நிற பேனை வருதுன்னு சொல்லி வைப்போம். இப்ப முதல் தடவை எடுக்கைக்கு சிவப்பு வந்துட்டுது, 2ஆம் தடவை எடுக்கைக்கு நீலம் வந்துட்டுது, 3ஆவது தடவை எடுக்கைக்குள்ள மஞ்சள் நிற பேனை வந்துட்டுது. அப்ப நாங்க 4ஆவது தடவை எடுக்கைக்குள்ள சிவப்பு வந்தா என்ன, நீலம் வந்தா என்ன, மஞ்சள் நிற பேனா வந்தா என்ன, அந்த பேனா கட்டாயமாக ஒரே நிறத்திலான 2வது பேனையாக இருக்கும். என்ன, இப்ப சிவப்பு பேனை வந்துச்சுண்டா முதலாவது தடவை எடுக்கும் போதும் 4ஆவது தடவை எடுக்கும் போதும் சிவப்பு நிற பேனை வரப்போகுது. ஒருவேளை நீல நிற பேனை வந்திருந்தா 2ஆவது தடவை எடுக்கும் போதும் 4ஆவது தடவை எடுக்கும் போதும் நீல நிற பேனை வந்திருக்கும். அதே போல மஞ்சள் நிற பேனை வந்திருந்தா 3ஆவது தடவை எடுக்கும் போதும் 4ஆவது தடவை எடுக்கும் போதும் எங்களுக்கு மஞ்சள் நிற பேனை வந்திருக்கும். ஆகவே ஒரே நிறத்திலான 2 பேனைகளை பெறுவதற்கு நாங்கள் கட்டாயம் 4 தடவைகள் எடுக்க வேண்டும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். கமலா தினமும் தாயிடம் ரூபாய் 100 வாங்கி ரூபாய் 60 செலவழிப்பாள். ஒரு கிழமை முடிவில் அவளிடம் இருக்கும் பணம் யாது? அப்ப அவ ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா 100 ரூபாயை வாங்கி அதுல எவ்வளவு செலவழிக்கிறா? 60 ரூபாயை செலவழிக்கிறேன். அப்ப 100 ரூபாயில 60 ரூபாய் போன மிச்சம் எவ்வளவா இருக்கும்? 40 ரூபாய். அப்ப ஒவ்வொரு நாளும் கமலாட்ட 40 ரூபாய் எஞ்சி இருக்க போதுன்னு.
கேள்வியை பாருங்க. ஒரு கிழமை முடிவில் அவளிடம் இருக்கும் பணம் யாது? ஒரு நாள்ல அவாட்ட 40 ரூபாய் எஞ்சி இருக்குமா இருந்தா ஒரு கிழமை முடிவில், ஒரு கிழமை அங்க எத்தனை நாட்கள் இருக்க போகுது? 7 நாட்கள். என்ன ஒரு நாள்ல 40 ரூபாய் என்றா 7 நாட்களுக்கு எவ்வளவு ரூபாய் இருக்கும்னு சொன்னாங்க காணணும். ஆகவே 40 7ஆல பெருக்க வேண்டும். 7 0 0 7 4 28. ஆகவே ஒரு கிழமை முடிவில் அவளிடம் இருக்கும் பணம் ரூபாய் 280. அடுத்த கேள்வியை பார்ப்போம். நான் பிறக்கும் போது அக்காவிற்கு 5 வயதாகும். அக்காவிற்கு 2 வயதாக இருக்கும் போது அப்பாவிற்கு 28 வயதாகும் எனில் எனக்கு 5 வயதாகும் போது அப்பாவின் வயது யாது? பாருங்க, நான் பிறக்கேக்குள்ள அக்காவுக்கு எத்தனை வயது? 5 வயது. நான் பிறக்கும் போது அக்காவின் வயது 5. அக்காவுக்கு 2 வயதாக இருக்கும் போது, அக்காவுக்கு 2 வயதாக இருக்கும் போது அப்பாவிற்கு 28 வயது. அப்ப அக்காவுக்கு 2 வயதா இருக்கேக்குள்ள அப்பாண்ட வயது இருக்க போகுது 28. ஆகவே அக்காவுக்கு 5 வயதா இருக்கும் போது அப்பாவின் வயது என்னவா இருக்கும்? 2 வயதா இருக்கேக்குள்ள 28, 5 வயதா இருக்கேக்குள்ள 28ஓட நாங்கள் 3 கூட்டணும். ஆகவே அக்காவுக்கு 5 வயதா இருக்கும் போது அப்பாவுக்கு 31 வயதாக இருக்கும். பாருங்க, அப்பாவுக்கு 31 வயது இருக்கேக்குதான் யார் பிறக்கிறது? நான் பிறக்கிறேன். அப்ப எனக்கு நான் பிறக்கும் போது அப்பாவுக்கு 31 வயது. ஆகவே எனக்கு 5 வயதாகும் போதண்டா 5 வருடங்கள் கூட போகுதுன்னு. ஆகவே அப்பாண்ட வயது என்ன செய்ய போதாங்க? 5 வருடங்களால கூட போகுது. எனக்கு 5 வயது இருக்கும் போது அப்பாவின் வயது என்னவா இருக்கும்? இந்த அப்பாண்ட இந்த வயதோட 31ஓட நாங்கள் 5 கூட்ட வேண்டும். 31 சக 5 36. ஆகவே எனக்கு 5 வயதாக இருக்கும் போது அப்பாவின் வயது யாது? 36. இது உங்களுக்கான இறுதி வினா. ஒரு குழாயை 2 துண்டுகளாக வெட்டுவதற்கான செலவு ரூபாய் 40 எனில் அக்குழாயை 7 துண்டுகளாக வெட்டுவதற்கான செலவு யாது? இப்ப பாருங்க, ஒரு குழாய நாங்க 2 துண்டாக வெட்டணும்டா எத்தனை இடத்தை வெட்டணும்? ஒரு இடத்தை வெட்டினா சரி. நம்ம ஒரு இடத்தை நாங்க வெட்டினோம்டா அந்த குழாய் 2 துண்டாக வரப்போகுது. இப்போ ஒரு இடத்தை வெட்டுறதுக்கான செலவு எவ்வளவு? 40 ரூபாய். 2 துண்டுகள் போடணும்டா ஒரு இடத்தை வெட்டணும். அப்ப என்ன செஞ்சாங்க? நாங்க 2ல இருந்து 1 கழிச்சுறாங்க. என்ன துண்டுகளின் எண்ணிக்கையில இருந்து நாங்க 1 கழிச்சோம்டா வெட்டுற தடவைகளின் எண்ணிக்கை வரும். இப்ப பாருங்க, 7 துண்டுகளாக வெட்டுவதற்கான செலவு. அப்ப 7 துண்டுகளாக வெட்டணும்டா நாங்க எத்தனை இடத்தை வெட்டணும்? 7ல இருந்து 1 கழிக்கணும். நாங்கள் 6 இடத்தை வெட்டினோம்டா 7 துண்டு வரப்போகுது. ஒரு இடத்தை வெட்டுறதுக்கு 40 ரூபாய்ண்டா 6 இடத்தை வெட்டுறதுக்கு இவ்வளவா இருக்கும்? இந்த 40 ரூபாய 6ஆல பெருக்கணும். பெருக்கினோம்டா 6 0 0 6 4 24. 7 துண்டுகளாக வெட்டுவதற்கான செலவு யாது? ரூபாய் 240. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.